ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இது என்ன தெரியுமா? தெரியும் தானே? வேப்பலை. இதை மாதத்தில் 2 முறை சாப்பிடணும். வேப்பலை மாதத்தில் 2 முறை சாப்பிடணும். அப்போ நமக்கு உடம்புல எந்த வியாதியும் வராது. சுகரு, பிபி எதுவுமே வராது. எந்த வியாதி வராது. இறைவன் புண்ணியத்தில் இது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன். நான் மோசமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியாது. ஏன்? அதனால் என்னோடய ஆரோக்கியம், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அனுபவங்கள், யூடியூப்பில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேர்த்து தான் இது என்னோடய வாழ்க்கை. என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கும். பலதை சொல்ல முடியும், பலதை சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். அதுக்கு தான் நான் யூடியூப்பு 2 சேனல் வச்சுருக்கேன். டைலர் பேசி சித்ரா, தமிழ் சித்ரான்னு வச்சுருக்கேன். என்னோடய பேர் சித்ரா. நீங்கள் உடம்புல ஒரு நோய் இல்லை அப்படின்னா இன்றைக்கே இந்த வேலையை செய்யுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. சுகர், பிபி எதுவும் வராது. மெயினாக போய் டாக்டர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயுசு முடிஞ்சிடும். அதனால் தயவுசெய்து எந்த நோய் இருந்தாலும் அது உடம்பு தானாக குணமாக்கிடும். மனசு மட்டும்தான் காரணம். நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இறைவனுக்கு நன்றி, எனக்கு கை கால் கொடுத்த இறைவனுக்கு நன்றி, இந்த ஆரோக்கியமான உடம்பை கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. இறைவனுக்கு நன்றி சொல்ல உங்களை அனைத்து நடக்கும். என்னோடய சாமி ரூமில் கெவிலி கத்துது, பள்ளி கத்துது. இறைவன் என் கூட தான் இருக்கிற. என் நாராயணன் எப்பவுமே என் கூட இருக்கார். என்னை காப்பாற்றுவார், என்னை விடமாட்டார். யார் என்னை கைவிட்டாலும், என் புருஷனே என்னை கைவிட்டாலும் என் நாராயணன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் கடவுளை நம்புங்க. கடவுள் மட்டும்தான் உண்மையானவர். வேறு எதுவும் உண்மை இல்லை உலகத்தில். யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி கால நேரத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வேப்பிலையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அடித்து சொல்கிறேன், ஒரு நோயும் உங்ககிட்ட வராது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க இது வரைக்கும் நான் எந்த சுகர், பிபிக்கும் நான் மருந்து சாப்பிடல. எனக்கு எதுவும் கிடையாது. இறைவன் புண்ணியத்தில் எனக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என் நாராயணன் நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு. அதுக்கு காரணம் நான் இந்த துளசி அம்மாவை வணங்கிட்டுருக்கேன். இந்த உடம்பும் இந்த உயிரும் அவன் கொடுத்தது, இந்த அழகும் அவன் கொடுத்தது. இதை அவங்க முன்னாடி சாப்பிட்ற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு இருக்கும் வேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுங்க. மென்று மொழிக்கு தண்ணி குடிச்சிடுங்க. காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல.